இந்த அப்போ வந்து ஊராட்சியாக போய் ஸ்டாலின் அன்னைக்கு மாண்புமிகு ஸ்டாலின் வந்து கேட்டார், கோரிக்கையை கேட்டார், மக்களோட கோரிக்கையை கேட்டார். அன்னைக்கு மக்கள் எல்லாம் கோரிக்கை கொடுத்தாங்க. எங்களை மாதிரி இருக்கிற ஒரு பகர் அரசு ஸ்டாலின், அவர் பேர் ஸ்டாலின் தான், அன்னைக்கு கோரிக்கை கொடுத்தாரு. அந்த ஸ்டாலின் சொன்ன கோரிக்கை இந்த ஸ்டாலின் ஆட்சி வந்தால் நிறைவேற்றுறேன்னு சொன்னார். முடிஞ்சு போச்சு. நிறைவேற்றிருக்காரா? ஒன்றுமே கிடையாது. ஏன் சார் இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ சார் 12,000 குடும்பம் தெருவில் நிற்கிறோம் சார். எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது சார். இந்த அரசு தேர்தலுக்கு 151 கொடுத்து பழிவாங்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? இப்போ இன்னொரு விஷயம் என்ன, கள்ளக்குறிச்சியில் வந்து விசசாராயம் நடக்குது. அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் தராங்க, நிவாரணம் தராங்க. எங்களுக்கு வந்து எங்கள் நண்பர் ஒருத்தர், எங்கள் சகோதரர் இறந்துட்டார். ஒரு ஆழ்ந்த இரங்கலோட தெரிவிக்கலையே. ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கலாம்ல? பார்த்த சாரதி ஓவியாசிரியர் வந்து இறந்தார், இந்த போராட்டத்தை வந்து கலந்து இறந்தார். அந்த குடும்பத்தை என்ன சார் அவங்க பண்ணிட்டாங்க? எதுவுமே இல்லை சார். மீடியாக்கள் வந்து பண்ணுறது பெருசாக பண்ணிட்டு போனால் தான் சார் நடக்கும். மீடியாக்கள் எங்கள் 12,000 குடும்பத்தை காப்பாற்றுங்க சார். உங்களுக்கு நன்றி கடன் நான் இருப்போம், புரியுதுங்களா? முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேளுங்க. ஏன் சார் இப்போ 12,000 குடும்பம் 10,000 குடும்பம் வந்து அந்த இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் இருந்தது 10 லட்சம் அறிவிச்சார்ல. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு குடும்பத்தை நம்பர் தான் எங்களை இறந்துவிட்டோம். ஆனால் அவர் வந்து போராட்டத்துக்கு வந்து கிடந்து இழந்தார். ஒரு அனுதாபம் கிடையாது. ஒரு சார் வந்து 14 இறந்துட்டார், நான் ஆந்திர இறந்து தெரிவிக்கிறேன். ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. என்ன சார் ஆச்சு? கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்க தெரியலங்க சார். எவ்வளோ கஷ்டம் சார். போராட்டத்துக்கு 14 வருஷம் ஆச்சு சார். 14 வயசு போயிடுச்சு எங்களுக்கு. 14 வருஷம் போய் 14 வயசு போச்சு. இனி நான் எந்த ஸ்கூலில் போயிட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் நாங்கள் வேலை செஞ்சாலும் எங்களுக்கு இந்த சம்பளம் கிடச்சி இனி நாங்கள் எப்போ நாங்கள் வர்றது? இதே இனிமே போனால் எங்களுக்கு 5,000 6,000 கொடுப்பாங்க. நாங்கள் 14 வருஷமாக வேலை செஞ்சிருந்தா கூட வருஷத்துக்கு 1000 ரூபாய் எடுத்திருந்தா கூட இன்னும் நாங்கள் வந்து 40,000 சம்பளம் வாங்கியிருப்போம். 14 வருஷம் வயசும் போய் இந்த வயசான காலத்தில் இனி நாங்கள் வெளியில் போய் வேலை செய்ய முடியுங்களா? அதுதான் எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் சொன்னதை தானே நாங்கள் கேட்குறோம். நீங்கள் 181 என்ன சொன்னீங்க? உங்களை பணி நிரந்தரம் பண்ணுறோன்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொன்னீங்க. ஆனால் செஞ்சீங்களா? ஆனால் ஒவ்வொரு தடவையும் கல்வி அமைச்சரை சந்திக்கும் போதெல்லாம் என்ன சொன்னாங்க? உங்களை படிப்படியாக பண்ணுறோம். நாங்கள் என்ன படிப்படியாக பண்ணுனாங்க? ஒன்றுமே செய்யலை. இதுவரையும் ஒன்றுமே செய்யலை. ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்குறோம், படிப்படியாக செய்கிறோம். நாங்கள் கல்விமனை கோரிக்கையில் முதல்வர் வந்து நல்ல அறிவிப்பு விடுவார்னு சொன்னாங்க. முதல்வர் கொடுத்தாரா? 110 கீழ் விதி யார் அறிவித்தது? எங்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு வந்துச்சு அன்னைக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டார், 4 நாளைக்கு முன்னாடி சொன்னார், உங்களுக்கான அறிவிப்பு முதலமைச்சர் வந்து நல்லா அறிவிப்பார், நல்லா முடிவு எடுப்பார். 4 வருஷமாக நடந்துட்டு தானே இருக்கு சார். நீங்கள் விடியல வச்சு தானே, எங்கள் வாழ்க்கையில் விடியலையே. 12,000 கூட தெருவில் நிற்கிறமே, என்ன பண்ண போகிறீங்க? என்ன முடிவு? உங்களோட முடிவு அரைச்சி, உங்களோட ஆட்சியோட முடிவு என்ன?